தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா விலை குறைச்சாங்க. 5 ரூபா விலை குறைக்கும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 ரூபா தான் விலை குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை. அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. ஒன்றிய அரசு கண்டு கொள்ளவில்லை என்றாலும் படகுகளை பறிமுதல் செய்தால் அதற்கு உரிய நிவாரணத் தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறது. மீன் பிடிக்க தடை உள்ள காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறைபிடித்து தமிழ்நாட்டு மீனவர்களை கொடுமைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது போன்றதெல்லாம் வரவேற்க தகுந்த அம்சங்கள். தமிழக அரசு இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அனைத்து தரப்பாரும் வரவேற்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக பெண்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்துவது என்கிற அடிப்படையில் 20 விழுக்காடு மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருப்பது ஒரு புதிய திட்டம். இதை வரவேற்று பாராட்டுகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய 25-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கத்தக்க பல நல்ல அறிவிப்புகளை நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அத்தகைய அறிவிப்புகளுக்கு என்னுடைய வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி ஆசிரியர் அரசுகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையான சரண்டர் விடுப்புக்கு பணப்பலன் பெறுவது என்பது நீண்ட காலமாக அனைத்து ஜாக்டோஜே சார்பாக வற்புறுத்தப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் என்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.